ஆற்றின் கரையோரம் சூரியன் தான் வெளிச்சத்தினால ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாரு. 13 வயதான குந்தி கையில இளம் குழந்தைய ஏந்தி கங்கையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. குந்தி முகத்துல பெரும் கவலையும் பயமும் சூழ ஆரம்பிச்சது. பெரும் ரகசியத்தை சுமக்க ஆரம்பிச்சாங்க. குந்தியின் கண்கள்ல கண்ணீர் ததும்ப காரணம் என்ன? யார் இந்த குந்தி? குந்தி யாதவ குலத்தின் அரசனான சூரசேனாவுக்கு மகளா பிறப்பாங்க. அரசர் சூரசேனா தான் மித்திரன் குந்தி போஜராஜனுக்கு தன் மகளை தத்து கொடுப்பாரு. குந்தி போஜன் பிருதாவை அக்கறையோட பாசத்தோட வளர்த்துக்கிட்டு வருவாரு. பிருதா என்ற பெயர் தான் குந்தின்னு மாற்றப்பட்டது. குந்தி சின்ன வயசுல இருந்தே அறிவும் தீர்க்கமானவங்களாகவும் இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் துர்வச முனிவர் குந்தி போஜ ராஜாவோட நாட்டுக்கு வருவாரு. குந்தி போஜ ராஜா தான் மகளான குந்தியையே துர்வச முனிவருக்கு பணிவிடைகளை செய்ய நியமனம் செய்வாரு. குந்தியின் உபசரணையில் துர்வச முனிவர் நெகிழ்ந்து போவாரு. குந்திக்கு பரிசாக ஒரு வரத்தை கொடுப்பாரு. அந்த வரத்தின் சிறப்பு, குந்தி எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அழைத்து குழந்தை பெற்றுக்க முடியும். அந்த குழந்தை அழைக்கப்பட்ட தெய்வத்தின் சக்திகளையும் குணங்களையும் பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பான வரத்தை தான் குந்தியின் சேவையில் மகிழ்ச்சி அடைந்த துர்வச முனிவர் கொடுப்பாரு. குந்தி விளையாட்டா அந்த வரத்தை சோதிச்சு பார்ப்பாங்க. குந்தி அந்த மந்திரத்தை சூரியனை நினைச்சு உச்சரிப்பாங்க. உடனே சூரியன் குந்தி முன்னாடி வந்து நிப்பாரு. இதன் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காத குந்தி தேவி அவரை பார்த்து திகைச்சு போய் நிப்பாங்க. சூரியன் குந்திய பார்த்து, நீ என்னை அந்த மந்திரத்தை சொல்லி அழைத்து விட்டாய், அதனால் நான் இப்போது உன்னுடன் ஒரு குழந்தையை பெற வேண்டும்னு சொல்லுவாரு. குந்தி பயத்துல சூரியனை பார்த்து, தெரியாம நான் இந்த வரத்தை பயன்படுத்திட்டேன், என்னோட கன்னித்தன்மை இழக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு மறுத்துருவாங்க. இல்லை, உன் கன்னித்தன்மை பாதிக்கப்படாம அந்த அரிய வரத்தின்படி ஒரு குழந்தையை நான் கொடுத்தே ஆகணும்னு குந்திக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போதே காதுகள்ல குண்டலங்களோடும் கவசத்தோடும் பிறந்தான். சூரிய பகவான் குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. குந்தி குழந்தைய ஏந்தியபடியே கங்கை ஆத்து பக்கத்துல நிப்பாங்க. குந்தி அந்த குழந்தைய பாப்பாங்க. தெய்வ முகம், கவசமும் குண்டலமும் சூரிய ஒளியால மின்ன ஆரம்பிச்சது. ஒரு கணம் குந்தி தாழ்மைய உணர ஆரம்பிச்சாங்க. ஆனா அடுத்த நொடியே தான் செய்த செயலுக்காக வருந்த ஆரம்பிச்சாங்க. பல யோசனைகளும் கேள்விகளும் அவங்க மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. தன் தந்தைக்கு எந்த விதமான அவப்பேரும் வந்துடக் கூடாதுன்னு குந்தி அந்த குழந்தைய கங்கை நதியில விட்டுட முடிவு செய்வாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு, மகனி என்னை மன்னிச்சுடுன்னு நதியில விட்டுடுவாங்க. பெட்டி மெல்ல மெல்ல நீரோட்டத்துல மிதந்து போக ஆரம்பிச்சது. காலம் பல்வேறு வாய்ப்புகளையும் சாகசங்களையும் சங்கடங்களையும் இந்த குழந்தைக்கு தர தயாரா இருந்துச்சு. நதியில் மிதந்துட்டு போகிற இந்த குழந்தைதான் ஒரு மிகப்பெரிய போரின் திருப்பு முனையே. இந்த குழந்தைக்கு காலம் எவ்வளவு கொடுமை செய்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத புகழோடு இருக்க போகும் இவன்தான் கர்ணன்.